ஹலோ நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம டெக்னிக்கல் ஐப்ஜி சேனலை. மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க புதிய வீடியோ பார்க்கறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அயூப் கான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக்னிக்கல் ஐப்ஜி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபேட் இஸ் டிசேபிள் என்ற மெசேஜ் வந்து ஐபேடில் வரும். அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. அதே சமயத்தில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. இதில் வந்து பவர் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து இப்போது டிஎஃப்யூ மோடுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பார்க்கலாமா இன்றைக்கி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ளேலிஸ்ட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், வீடியோஸில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது கமெண்ட்லேயும் நீங்கள் போடுங்க, ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்லி. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ஐபேட் 2. இங்கே பார்க்கலாம், இங்கே ஐபேட் இஸ் டிசேபிள்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ நான் இதில் வந்து பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இதில் ஒர்க்கே ஆகாது. இப்போ சென்டர் பட்டன் ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பவர் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், ஒன்றுமே வந்து இதில் ரியாக்ஷனே இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது டிஎஃப்யூ மோடுக்கு கொண்டு போனால் நம்ம எப்படியோ ஃப்ளாஷ் பண்ணுறது இதர் iTunes வழியாக பண்ணலாம், அல்லது 3U வழியாக பண்ணலாம். பட் டிஎஃப்யூ மோடுக்கு எப்படி எடுத்துகிட்டு போவீங்க நீங்கள்? ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு டூல் ஒன்று இருக்குது. நான் வெப்சைட் ஒன்று சொல்கிறேன், அந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா tenorshare.com சொல்லி வெப்சைட் இருக்குது. இது ஃப்ரீ டவுன்லோட் தான். இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டிஎஃப்யூ மோடுக்கு நமக்கு சுவிட்ச் ஒர்க் ஆகல இல்லையா? ஸோ பவர் சுவிட்ச் ஒர்க் ஆகல. ஸோ அது வந்து நம்ம டிஎஃப்யூ மோடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே reboot.exe காட்டுது இல்லையா? அது ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் நவ் அப்படி கொடுத்துட்ருங்க. ரொம்ப சிம்பிளானது தான் இது, வேறு ஒன்றும் செட்டிங்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து எல்லா ஐஃபோனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஃபோனு, ஐபேடு, உங்களுக்கு எந்த சப்போஸ் நீங்கள் வந்து பவர் பட்டன் ஒர்க் ஆகலை, ஆனால் நம்ம டிஎஃப்யூ மோடுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணாவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாம், இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே iTunes நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் நம்ம வந்து யூஎஸ்பி கேபிளில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐபேடில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே காட்டும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ 2 மினிட்ஸ். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து i3U டூல்ஸ் சொல்லி அப்ளிகேஷன், ரொம்ப ஈஸியான அப்ளிகேஷன். இதை வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே காட்டிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா என்டர் டு ரிகவரி மோடுன்னு சொல்லி காட்டுது பாருங்கள். இப்போ வந்து அது ஃப்ரீ தான், இது இதில் கிளியராக காட்டுது. அது கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அது ரீபூட் ஆகிட்டு டிஎஃப்யூ மோடுக்கு போயிடும். அது டிஎஃப்யூ மோடு எதுக்குன்னு நம்ம அது மூலியமாக நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்களா இந்த டிஎஃப்யூ மோட். ஸோ நார்மலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் பட்டனும் பவர் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஎஸ்பி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த டிஎஃப்யூ மோடுக்கு போகும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதால் நம்ம என்ன பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் வச்சு, இந்த சாஃப்ட்வேர் வச்சு நம்ம டிஎஃப்யூ மோடுக்கு கொண்டு போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3U டூல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக காட்டுது பாருங்கள். அதோட மாடல் நம்பர் எல்லாமே, சீரியல் நம்பர் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்மார்ட் ஃப்ளாஷ்னு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த மாடலுக்கு, எந்த மாடல் இருந்தாலும் சரி ஐபேடுக்கு, அந்த மாடலுக்கு வந்து
ஃப்ளாஷ் பண்ணலாம்னு சொல்லி கிளியராக காட்டும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாஃப்ட்வேரை. இதிலே மேலே காட்டுது பாருங்கள், டவுன்லோட் சொல்லி ஆப்ஷன் காட்டுது. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம எது லேட்டஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் உங்கள் வந்து உங்கள் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் டவுன்லோட் ஆகும். இன்கேஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா iClarifyன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த iClarifyல போய்ட்டு உங்கள் மாடல் நம்பர் என்னன்னு செலக்ட் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கேருந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், மேலே போய்ட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணிவிட்டு அது வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, நான் ஃபேம்வேர் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், அதில் காட்டும் பாருங்கள் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. க்ரீன் கலரில் காட்டுது பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆகிடுச்சின்னு சொல்லி காட்டுது. ஸோ இது க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ அது செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், ரீட்டெயின் யூசர் டேட்டா, குயிக் ஃப்ளாஷ் மோட் அண்ட் ஆன்டி ரிகவரி ஃப்ளாஷ் சொல்லி இருக்கு பாருங்கள் கீழே. அதை நம்ம என்ன பண்ணோன்னா குயிக் ஃப்ளாஷ் மோட் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாஷ் ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். அது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த ஐபேட் டிசேபிள் என்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ நம்ம ஏன்னா இப்போ ரீட்டைன் கொடுத்தீங்கன்னா யூசர் டேட்டா ஒன்றுமே டெலிட் பண்ணாது. ஐபேட் டிசேபிள்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடும். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு என்ன சொன்னார், எனக்கு ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணிவிடுங்க, என்கிட்ட பேக்கப் இருக்குது, நான் வந்து கனெக்ட் பண்ணி அப்புறம் ஐஃபோன்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ஐடியூன்ஸ்லேருந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆகும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வயரெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஹிந்திலேயும் உங்களுக்கு ஹிந்தி புரியுதுன்னா உங்கள் ஹிந்திலையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சேம் வீடியோ தான், பட் ஹிந்தியில் போட்டிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் நேரத்தில் இது முடிஞ்சிடும். % முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். அது 78. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் 80% முடிஞ்சிச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் க்ளீன் ஃப்ளாஷ் கம்ப்ளீட்னு சொல்லி காமிச்சிச்சு. இப்போ நம்ம ஓகே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து ரீபூட் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னால் பார்த்தீங்கன்னா ஐபேட் வந்து ரீபூட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரீபூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாஷ் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து அப்டேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சாஃப்ட்வேரும் ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன்லோட் பண்ணிவிடும் ஐபேடுக்குள்ளே. அதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெல்கம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும், ஹலோ ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். முக்கால்வாசி ஹிந்தியில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்து தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் தமிழ் வீடியோஸும் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த சில இதில் நான் நியூ ஒரு எஸ்எஸ்டி ஹார்ட் ட்ரைவ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது லேப்டாப்பில்,
அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து விண்டோஸ் 10 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் அது ஸ்பீட் எப்படி டெஸ்ட்டு. ஸோ நான் வாங்கியிருக்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க், அது அந்த ஸ்பீடோட எப்படி நம்ம விண்டோஸ்குள்ளே போயிட்டு டபுள் ஸ்பீட் எப்படி பண்ணுறதுன்னு. ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு போடுறேன். இன்னும் ஒரு 2-3 நாளில் அந்த வீடியோ உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க எனக்கு. லைக் தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துச்சு ஹலோன்னு சொல்லி. ஸோ நம்ம ஸ்லைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸ்லைட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கும். இந்த ரீஜன் இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வைஃபை கேட்கும். வைஃபை போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த நெக்ஸ்ட் கொடுத்து நான் உள்ளே போயிடலாம். ஸோ நான் வைஃபை போடல. இப்போ போட்டால் இப்போ என்னோடய வைஃபை டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் ஆட் ஆகிடும். ஸோ கஸ்டமருக்கே வந்து ஃப்ரெஷ் ஸ்க்ரீனாகவே கொடுத்துடலாம். ஸோ தட் அவங்களே பண்ணிக்கிட்டோம். சப்போஸ் அவங்க வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா வைஃபை கேட்டது பாருங்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும். சப்போஸ் அவங்க யூசர் வந்து அவங்களோட ஐடி போட்டிருந்தால் ஐடி போட்டோன்னே உள்ளே போய்டும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். ஸோ தமிழுக்குன்னு தனி ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் UMT Pro டாங்கல் எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது, MI ப்ராடக்ட்ஸு எல்லாமே அதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஐஃபோன்ஸ்லேயும் ஒரு வந்து ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். UFI இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது, டாங்கல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, UMT Proவில் வந்து MI ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணுறது, எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். சப்போஸ் நீங்கள் ஹிந்தி தெரியலன்னா கூட நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel.